ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மே மாதத்துக்கான வேர்ல்டு பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர், பாரம்பரிய பன் திருவிழா எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா ஹாங்காங். பாரம்பரிய பன் திருவிழா ஹாங்காங். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி. இவங்க வந்து ஈரான் நாட்டோட 8வது அதிபர். இப்போ அவங்க போன ஹெலிகாப்டர் வந்து விபத்தில் சிக்கி அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஈரான் நாட்டின் இடைக்கால அதிபர். அவங்க ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசி இறந்ததுக்கு அப்புறம் இடைக்கால அதிபராக முகமது மொக்பருங்கிறவங்கள அங்கே நியமனம் செஞ்சுருக்காங்க. ஈரான் நாட்டின் இடைக்கால அதிபர் யாருன்னு பார்த்தோம்னா முகமது மொக்பர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஸ்டார்லிங் இணைய சேவை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தோனேசியாவின் பாலி தீவில். இந்தோனேசியாவின் மிகப்பெரிய பாலி தீவு பகுதியில் வசித்து வரும் மக்கள் பயனடையும் வகையில் தனது ஸ்டார்லிங் சேட்டலைட் இணைய சேவையை வந்து எலான் மஸ்க் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸ்டார்லிங் இணைய சேவை எங்கே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா இந்தோனேசியாவின் பாலி தீவு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சூப்பர் பூமி கிரகம். நம்ம பூமி போலவே இன்னொரு பூமி கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பூமியை போன்ற சூப்பர் பூமி என பெயரிடப்பட்டிருக்கும் புதிய கிரகத்தை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரிய குடும்பத்துக்கு அருகே உயிர்கள் வாழ உகந்த வகையில் இந்த கிரகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா DOI 715b என்று இந்த சூப்பர் பூமிக்கு வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. இது பார்த்தோம்னா பூமியை விட 1.5 மடங்கு பெரியது. இது பூமியிலேருந்து பார்த்தோம்னா 137 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ரீமல் புயல். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. வங்கக்கடலில் உருவான ரீமல் புயல் பார்த்தோம்னாக்கா மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்துக்கு இடையே வந்து கரையை கடந்திருக்கு. ரீமல் அப்படின்னா என்ன, அரபு மொழியில் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மணல். ரீமல்னா அரபு மொழியில் வந்து மணல். இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஓமன் நாடு. ரீமல் புயல் வந்து வங்கக்கடலில் உள்ள ரீமல் புயல் வந்து மேற்கு வங்கத்துக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் கரையில் கடந்திருக்கு. ரீமல் அப்படின்னா என்ன பொருள் அரபு மொழியிலன்னு பார்த்தோம்னா மணல். இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு வந்து ஓமன் நாடு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகளின் 2023ஆம் ஆண்டுக்கான இராணுவ பாலின வழக்குரைஞருக்கான விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேஜர் ராதிகா சென். காங்கோ ஜனநாயக குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைப்பில் பணியாற்றினவங்க தான் வந்து இவங்க. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கையால் இவங்க வந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் 2023ஆம் ஆண்டுக்கான இராணுவ பாலின வழக்குரைஞருக்கான விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேஜர் ராதிகா சென். அடுத்த கரண்ட் அஃபேர் உலகின் முதல் மர செயற்கைக்கோள். உலகின் முதல் மரத்தாலான செயற்கைக்கோள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஜப்பானில். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா லிக்னோசாட். உலகின் முதல் மரத்தாலான செயற்கைக்கோளை தயாரித்தல் ஜப்பான். அதனை விண்வெளியில் ஏவுறதுக்கு இருக்காங்க. லிக்னோசாட் என பெயரிடப்பட்டுள்ள அந்த செயற்கைக்கோளை ஜப்பானின் கியோட்டோ பல்கலைக்கழகமும் சுமிட்டோ ஃபாரஸ்ட்ரி எனும் நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உலகின் முதல் மரத்தாலான செயற்கைக்கோள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜப்பானில். அதோட பேர் வந்து லிக்னோசாட். இதில் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்னு எதை சொல்லலாம்னாக்கா ரீமல் புயலை சொல்லலாம். இது வந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இதுக்கு இடையில கரையை கடந்திருக்கு. ரீமல் புயல் அரபு மொழியில் என்ன பொருள்னு பார்த்தோம்னா மணல். இந்த ரீமல்ட்டு யார் பெயர் வச்சாங்க, எந்த நாடு பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓமன் நாடு. தேங்க்யூ.